பாண்டிய ஸ்டோர் நியூபிரமும் மயிலோடைய அப்பா அம்மாலாம் வந்து எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு நாங்க பண்ணது தப்பு தான் மன்னிப்புமே கேட்குறாங்க. ஆனா கோமதி பாண்டியனும் மன்னிக்கிறதில்ல. மெயின் சரவணன் மன்னிக்கிறதில்ல. அப்புறம் மயிலும் ராஜுவும் 2 பேரும் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். மயில் அக்கா வந்து இன்னொரு உண்மைய மறைச்சிருக்காங்கன்னுவாங்க. என்ன உண்மைம்மா அப்படின்னு கேட்கவும், நகை வந்து 80 பவுன் போட்டதில 8 பவுன் தான் வந்து கோல்டு. மீதி எல்லாமே வந்து கவரிங்கா அப்படின்ற உண்மையும் மீனாவும் ராஜுவும் சொல்றாங்க. இது உங்களுக்கு எப்ப தெரியும்ன்றாங்க. இது முன்னாடி எங்களுக்கு தெரியும்ன்றாங்க. தெரிஞ்சும் ஏன் சொல்லாத இருந்தீங்க அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல சொன்னா பிரச்சனை வருந்தானுவாங்க. ஓ அப்ப நகை விஷயத்திலேயே பொய் சொல்லியிருக்க, இன்னும் ஃப்ராடு என்னடி பொய் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சரவணன் கத்திட்டு இருக்காங்க. போயும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாத்தியா, என்ன சொல்லணுன்றாங்க. என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் உன் வாழ்க்கையை அழிச்சது இவங்களே இல்லைண்ணே, இதை நிற்கிறாரே இவர் தான் அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் டேய் உன் அப்பாவை பார்த்து என்னடா பேசிட்டு இருக்கா அப்படின்னு கோமதி சொல்றாங்க. செந்தில் இருந்துட்டு பின்ன அண்ணன் லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவும் விடல, சந்தோஷமா வாழவும் விடல அண்ணன். அப்பா அவர் பாட்டுக்கு வந்து அதை கட் பண்ணி விட்டுட்டு அவர் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு அவர் பார்த்த ஒரு பொண்ணு எந்த மாதிரியான ஒரு கேவலமான பொண்ணு, அண்ணனுடைய வாழ்க்கை தானே இப்போ நாசனமா போச்சு, அதுக்கு காரணம் யாருமா, உன் புருஷன் தானே அப்படின்ட்டு செந்தில் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. செந்தில் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க பாண்டியனுக்கு ஷாக் ஆகுது. அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.